தை மாதம் 7வது நாள் அஸ்த நட்சத்திரம். இன்னைக்கு தான் வந்து ஒரு விசேஷமான நாள். ஒரு பெரிய ஆழ்வார் மகான் ராமானுஜருடைய சீடர் பிறந்த தினம் கூரத்தாழ்வார். காஞ்சிபுரங்கிற ஊர்ல கூரம் சொல்லி ஒரு கிராமம் இருக்கு. அதுல பிறந்தவர் தான் கூரத்தாழ்வார். அவருடைய மனைவி பேரு ஆண்டாள். இவர் வந்து இவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் சொல்றேன். இவர் பெரிய செல்வந்தர். ராமானுஜனுடைய சீடராக மாறினதுக்கு அப்புறம் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் எடுத்து நல்லா ஏழைகளுக்கு எல்லாருக்கும் அப்படியே தானம் பண்ணி ரொம்ப ஃப்ரீயா ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு இருந்தாரு. அப்போ மனைவிட்ட சொல்லுவாரு, நம்ம இந்த மாதிரி நிறைய கோவில்கள்ல பெருமாள் தரிசனம் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது ஸ்ரீரங்கம் வந்துட்டு இருப்பாங்க. காவேரி ஆறு ஓடிட்டு இருக்கும். இவர் பசியோட வந்துட்டு இருக்கும்போது இருட்டாயிட்டே இருக்கும். இருட்டாகும்போது உங்க மனைவி வந்து ரொம்ப இருட்டா இருக்கு, நான் எங்கேயாவது உட்காரணும், எனக்கு இருட்டில் பயமா இருக்கு, நான் எங்கும் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. உனக்கு என்ன பயம், நீ எதுக்கு பயந்துக்கிற, வந்துரு எங்கூட, நான் இருக்கேன்ல அப்படின்னு முதல்ல நான் சொல்லுவாரு. நான் இருக்கேன்ல, என்ன பயம், வா அப்படிம்பாரு. ஒரு கட்டத்துல இந்த ஆண்டாள் மனைவி என்ன சொல்லுவாங்க, இனிமேல் என்னால வர முடியாது, எனக்கு ரொம்பவும் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த ஆண்டாள் மனைவி வந்து தன்னுடைய புடவை தலைப்பை மறைச்சுட்டே நடக்கிறத பார்ப்பாரு. நல்லா கவனிச்சு பார்த்துட்டு, என்ன இருக்கு உன்னோட புடவை தலைப்புலன்னு சொல்லி புடவை தலைப்பை இழுப்பாரு. இழுக்கும்போது அதில் ஒரு தங்க கிண்ணம் இந்த அம்மா மறைச்சு வச்சிருந்தாங்க. அப்போ அந்த தங்க கிண்ணம் எப்படி வந்தது உனக்கு அப்படின்னு மிரட்டுவாரு. மிரட்டினோன்னு இந்த அம்மா சொல்லுவாங்க, நம்ம எல்லா சொத்துக்களையும் ஏழைகளுக்கு தானம் பண்ணிட்டோம், நமக்குன்னு ஏதோ ஒரு கஷ்டம் வரும்பொழுது இது உதவும் இல்லையா, அதுக்காக இந்த தங்க கிண்ணத்தை மட்டும் நான் மறைச்சு வச்சிருக்கேன். இந்த மறைச்சு வச்சிருக்கேன் இல்லை, இதனால தான் உனக்கு பயம். மடியில கனம், வழியில பயம். இதுதான் பயமா இருக்கு கொண்டான்னு சொல்லி அந்த தங்க கிண்ணத்தை எடுத்து இந்த பக்கம் இடது பக்கம் ஓடுகிற காவேரியில் ஒரு வீசி எரிஞ்சிருவாரு. தங்க கிண்ணம் காவேரியில் போய் விழுந்துரும். அப்புறம் சொல்லுவாரு, இனி வா, உனக்கு என்ன பயம், இனி நானல்ல பெருமாள் இருக்காரு நம்மளை காப்பாத்த. அதுக்கப்புறம் அவர் சொல்றது, பெருமாள் இருக்காரு நம்மளை காப்பாத்த, இது வரைக்கும் நான் இருக்கேன்னு உன்னை காப்பாத்தன்னு சொன்னார்ல, இப்போ பெருமாள் இருக்காருன்னு சொல்லி மாற்றுவார். அதானது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எந்த ஒரு கனமும் இல்லாமல் நடந்துன்னா வழியில் எந்த பயமும் இல்லை, அது ஒன்று. ரெண்டாவது, கடவுள் இருக்கும் பொழுது நம்மளை எதுக்கு பயந்துக்கணும், என்ன காடானாலும் தைரியமாக போகலாம். நமக்கு சாப்பாடு இல்லையா, உணவு இல்லையா, முடியலையா, உடம்பு சரியில்லையா, எல்லாத்துக்கும் பெருமாளே சரணாகதின்னு வந்துட்டோம், அவரே நம்மளை பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு.